மோரியாவில் ஆபிரகாமை இயேசு காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை இயேசு காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன்மேலே நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன்மேலே நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் ஒரு வாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஆமென். காக்கின்றவர், ஒரு வாக்கிறவர், தோளின் மேல் நம்மை சுமந்து கொண்டு செல்லுகிறவர். உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தாங்குவேன், உன்னை வழி நடத்துவேன். ஒருவேளை சில நேரங்களிலே சில கஷ்டமான வழிகளை நாம் கடந்து வரும்போது நம்மோடு கூட யாருமே இல்லாதது போல ஒரு நினைப்பு நமக்குள்ள வரும். அதை கொண்டு வரது யார் தெரியுமா? சாத்தான். சாத்தான் சொல்லுவான், உன் கூட பத்தியே யாருமே இல்லை, எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டாங்க, உன்னை ஆண்டவர் கூட உன்னை விட்டு போயிட்டாரு, உன் ஆண்டவர் உன் கூட இருந்தாருன்னா இப்படிப்பட்ட பிரச்சனையும் அகப்பட்டிருப்பாயா அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அநேக விதமான பாடுகள் வழியாக கடந்து வந்தார்களாம். ஆண்டு சொல்றாரு, அவர்கள் நெருக்கப்பட்ட நாளில் நானும் அவர்களோட கூட நெருக்கப்பட்டேன். நல்லா கேளுங்க, அவர்கள் நெருக்கப்பட்ட நாளில் நானும் அவர்களோட கூட நெருக்கப்பட்டேன். அப்படி என்றால் கர்த்தரும் அங்க வந்திருக்கிறார் நம்ம கூட தான், இஸ்ரவேலர்கள் கூட. அதே போல உங்களுடைய பிரச்சனைகள் நேரத்துல உன் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோட தான் வந்திருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவே இல்லை. சாத்தா சொல்ற வார்த்தையை கேட்காதீங்க. அவன் அப்படிதான் சொல்லுவான், ஏன்னா நம்மளை ஏமாற்றும்படி சொல்லுவான். ஆனா காக்கின்றவர், ஒரு வாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்ற ஆண்டவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. God bless you. Have a wonderful day. Amen.